நம்ம இப்போ எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா பிச்சாவரத்தில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு வந்து போட்டிங்காக தான் வெயிட் பண்ணி இருக்கிறோம். நம்ம ரைடர்ஸ் தான் இருக்கிறாங்க பாருங்க. வணக்கம் டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனை அப்படியே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம்னாக்கா பிச்சாவரம் வந்துக்கிறோம். பிச்சாவரத்தில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இப்போ போட்டிங் போயின்னு இருக்கிறோம். இப்போ சென்னை டு பாண்டிச்சேரி ரைடு போட்டுருக்காங்க. அதில் ரைடர்ஸு கிளப் பேர் என்னன்னாக்கா பைக் இன் பிரதர்ஸ். அதில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ரைடர்ஸ் எல்லாம் வந்து ரைட் பண்ணின்னு இருக்கிறோம். சென்னை டு பாண்டியில் வந்து நம்ம பாண்டிச்சேரி, அதனால் நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே ரூம் ஸ்டே வந்து எங்கன்னா அரவில்ல கோயிலாப்பாளையம் ரூம் ஸ்டே பண்ணிடலாம். கேப்சல் வாட்டர் தான் அப்படியே நேராக ரூம் போகாமல் நேராக பிச்சாவரத்துக்கு வந்துக்கிறோம். அதே பிச்சாவரம் பார்த்துட்டு அடுத்த கட்டம் நம்ம ரூம் ஸ்டே போய் அங்கே வந்து கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்குது. ஜாலியாக பாண்டி பாண்டி நான் பாட்டுக்கு தியானத்தில் இருக்கிறேன். எடுத்துட்டீங்களா? ஓய் பாலப்பன் ஐயோ கேமரா வாங்க. டைமிங் மிஸ் ஆகும்ல ஐயா. நான் வீடியோ எடுக்கல, எனக்கு அனுப்பிச்சிருங்க. கஷ்டப்பட்டு வீடியோ இதில் தான் முதல்ல இருக்குதுன்றாங்க, இருக்குது என்ன இருக்குதுன்றாங்க. பசா உட்கார் பசா. நாங்களும் கிராப்பர் தான், வீடியோ கிராப்பர் தான் நாங்களும். தெரியலையே. இப்போ நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பற்றி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து லைவாக சொல்ல போகிறாங்க. கேளுங்க. இந்த இடத்துல தான் இதுக்கு கொஞ்சம் தாண்டி போனாக்கா ரசாதரம் படம் எடுத்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டை சொற்பனைக்கும் நட்டை சொற்பனைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா அந்த இலைகளை தான் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தாங்க. திருப்பி பாருங்கள், இதோடைய இலைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ப்பாக இருக்குங்களா? ஆமாம், ஷார்ப்பாக இருக்குங்களா? அதே பக்கத்தில் பாருங்கள், அது தட்டியாக இருக்கும். அது வந்து நட்டை சொற்பனை, இது குட்டை சொற்பனை. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அண்ணாமலையான ஒரு சீடு ஒன்று வரும். அண்ணாமலையான பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு மரங்கள் பண்ணுறது தான் வந்து அண்ணாமலையான வரும். அது வந்து அதிகமாக காய் காய்க்காது, வருஷத்துக்கு ஒரே ஒரு காய் தான் கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள், டார்க்கு பச்சையாக இருக்குது பாருங்கள், ஹைட்டாக இருக்குங்களே. ஆமாம். நீங்கள் அவுட்டர் நம்ம போகும்போது எந்த மரம் ஹைட்டாக ரொம்ப டார்க்கு பச்சையாக இருக்கும் அதான் அண்ணாமலையா சொல்லுவாங்க. இந்த மேங்க்ரோவ் காடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் ஏக்கர் சொல்லினாக்கா 3400 ஏக்கர் சார். ஃபுல்லாகவே சரௌண்டிங் 3400 ஏக்கரு. நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐலாண்டு நம்ம சொல்கிறோம்ல, மொத்தமாக ஒரு 52 ஐலாண்டு இருக்குது சார் இந்த மேங்க்ரோவ் காட்டுக்குள்ளார. நம்ம இப்போ வந்து பண்ணாக்கா ஒரே ஒரு ஐலாண்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். அது 2 கிலோமீட்டர் அலோடு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிமல்ஸு, வாழக்கூடிய அனிமல்ஸு என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நீர்நாய், நரி மட்டும்தான் இருக்கும். இந்த நீர்நாயின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டுருக்கோம். ஹாட்டர்ஸ் வந்து ஸ்மால் சைஸ் ஹாட்டர்ஸ் தான் இங்கே, ஸ்மால் சைஸ் ஹாட்டர்ஸ் தான் இருக்கும். நம்ம வந்து அதனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அது வந்து நமக்கு எந்த டேஞ்சரும் பண்ணாது. அது எல்லாமே மீன்கள் பிடிச்சி தான் சாப்பிடும், மீன்கள் பிடிச்சி சாப்பிடும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரங்கள் எப்படி இந்த இடத்துல வளருது சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கடல் தண்ணி, பேக் வாட்டர் தான் இதுக்கு முக்கியமாக தேவை. அது இல்லாமல் சதுப்பு நிலம் தேவை. சரி, பேக் வாட்டரில் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பேக் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த உப்பை வெளிப்படுத்தி அதில் இருக்கிற நல்ல தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய தன்மையுள்ள மரங்கள் இது. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது ஆவின் மூலமாக வந்து வெளிப்படுத்தும், உப்பை வந்து வெளிப்படுத்தும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அழிவே கிடையாது. நமக்கு வந்து இதுக்கு அழிவேனாக்கா இந்த மின்னல் தாக்குதில்ல, அது தாக்குனா தான் இதுக்கு அழிவே வரும். அதுதான் அது தாக்குனா தான் அழிவு வரும். ஏன் அது வந்து மின்னல் இந்த இடத்துல தாக்குதானாக்கா இந்த மரங்கள் எல்லாமே ஈர்ப்பு சக்தி அதிகனால மின்னல் அதிகமாக இங்கே அதிகமாக தாக்கும். வேறு ஏதாவது பயன்கள் சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களானாக்கா ஆமாம் சார், கொஞ்சம் அலோட் பண்ண மாட்டாங்க. வேறு ஏதாவது இது வந்து ஏதாவது மெடிசனு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களானாக்கா
எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மைக்காக மட்டும்தான். இயற்கை சீற்றம், சுனாமி, புயல் அதோட வேகத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. தன்மை உள்ளது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த மேங்க்ரோவ் காடு ஒட்டி ஒரு 16 வில்லேஜ் இருக்குது சார். ஃபுல்லாகவே இந்த மேங்க்ரோவ் காடு ஒட்டி கடல் இருக்கும், அது மேங்க்ரோவ் காடுகள் இருக்கும், அப்புறம் வில்லேஜ் இருக்கும். ஃபிஷர்ஸ் வில்லேஜ் ஃபுல்லாகவே ஒரு 16 வில்லேஜ் இருக்குது சார். இந்த மேங்க்ரோவ் காடு ஒட்டி அந்த சுனாமியுடைய ஏக்கம் வந்துச்சுனாக்கா இது வேகத்தை கட்டுப்படுத்தி அவங்களுக்கு எந்த சேதாரம் படாத அளவுக்கு இங்கே அவங்களுக்கு சேஃப்டியாக வச்சுருக்கு அந்த மேங்க்ரோவ் காடு. அப்போ வந்து அந்த 2004 சுனாமி 2004 சுனாமி வரும்போது எல்லா ஏரியாவிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிறதுனாக்கா காரைக்கால், நாகப்பட்டினம் கொஞ்சம் சேதாரமாச்சு. அதுக்கப்புறம் கடலூர், இந்த சைடெலாம் கொஞ்சம் சேதாரமாச்சு. அது நம்ம ஏரியா சிதம்பரம் கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு சேதாரம் அதிகமாக கிடையாது இந்த மேங்க்ரோவ் காட்டு இருக்கிறதுனால. அதனால் வந்து இது அலையாத்தி காடுகள்னு சொல்லிட்டு பேர் வந்து சூட்ட ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2004 சுனாமி வந்ததுக்கு அப்புறம் இந்த காடுகள் வந்து இவ்வளோ பாதுகாப்பாக கொடுக்குது. இந்த அலைகளிலிருந்து சுனாமியோட அலைகளிலிருந்தும் நம்மளை பாதுகாக்குது. புயலுடைய அதோடைய வேகத்திலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இதோடைய மரங்கள் வந்து கடலோரம் பகுதியில் எந்தெந்த வில்லேஜ் வந்து கடல் தண்ணி வந்து ரொட்டேஷன் ஆகி போகுதோ அந்தந்த ஏரியாவுக்கு வந்து காய் கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்தந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து. இது வளருமாங்க? இதுக்கு வளரும் சார். நமக்கு வந்து சதுப்பு நிலம், கடல் தண்ணி ரொட்டேஷன் ஆகி போகணும் சார். இதில் எப்பவுமே தண்ணி இருக்கும் சார். நமக்கு லோ டைடு ஹை டைடு வந்துட்டு இருக்கோம். எதுவுமே கிடையாது சார், எதுவுமே கிடையாது. அதே வந்து லேண்டில் வளரக்கூடிய செடி ஒன்று இருக்குது, தில்லஞ்செடின்னு சொல்லுவாங்க. அந்த தில்லஞ்செடி தான் நம்ம தொடக்கூடாது. ஆனால் நம்ம டூரிஸ்ட் போகிற ஏரியாவில் அதெல்லாம் இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது லேண்டில் தான் இருக்கும். அது தொட்ட என்ன ஆகும்? அது ஒன்றும் ஆகாது. அது பால் நம்ம கையில் படக்கூடாது. அது ஒரு ஆசிட் மாரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து காரணம் ஆகும் பால். இதுவே வந்து கண்ணில் பட்டுனா கண்ணு காலி ஆகிடும். நாட்டுக்குள்ளார ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லைனாக்கா கண்ணு அப்படியே அந்த மாதிரி செடி இங்கே கிடையாது. இங்கே கிடையாது சார். அது வந்து உள்ளார லேண்டில் இருக்கும். அப்போ இங்கே கிடையாது. உள்ளே போனோம் அதுக்கு. இல்லை நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம தண்ணியில் பார்க்கக்கூடிய மரம். 24 hours தண்ணியில் இருக்கக்கூடிய மரங்கள் இது. இந்த சுரப்பனை மரங்கள் நம்ம லேண்டில் வர மரங்கள் பார்த்தீங்கன்னா 17 விதமான செடி மரம்னு சொன்னால இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் 14 வெரைட்டிஸ் இருக்குது. உள்ளே போகணும், இன்னும் உள்ளே போகணும். அதெல்லாம் வந்து லேண்டில் வளரக்கூடியது. கட் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே வரும்? இது வந்து அப்படியே இயற்கையாக வரதான் சார். இப்போ நம்ம ஒரு 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 ஐலாண்டுக்குள்ளே நம்ம பூந்து வந்தோம்ல, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணுது. ஏன்னா வந்து இடிக்கும் எல்லாம் அந்த வேர்கள் வந்து சண்டை தொங்கும். உள்ள வேகமாக வரும்போது அவங்க அடிப்பட்டுனாக்கா நம்ம தையில் போகிற அளவுக்கு அடிப்படும். அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே கவர் பண்ணி. வேறு ஏதாவது எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாமே சாப்பாடு நல்லா இருக்கு. இதுதான் வேறா? நீங்க கையில் பிடிச்சதான் வேறா? ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறாங்க.
நம்ம கோஆர்டினேஷன் கொடுத்தாரு. நம்ம சொன்ன உடனே ஆக்சுவலாக இந்த டேட்டில் நம்ம ஃப்ளெக்சிபிளே கிடையாது. அவரும் வேற ஒருத்தர் கொடுத்துட்டாரு ரெசார்ட்டு. நம்மளுக்காக பேசி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணி அவருக்கு ஒரு பிக் அப்ளாஸ். அண்ட் அவர் கூகுளில் எல்லாரும் ஒரு ரிவ்யூ போட்டுருங்க. ரைடு எப்படி இருந்தது, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது, தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயத்தில் வந்து ப்ரோ ஹெல்ப் பண்ணாரு. வந்து வைக்கிறது பார்க்கறது இருக்கட்டும், எல்லாரும் கவனிக்கிறது. அதனால கூகுளில் எல்லாரும் ரிவ்யூஸ் போடுங்க. நிறைய ரெசார்ட் போயிருக்கு, ஆனால் இவர் ரொம்ப கேர் பண்ணாரு. ரொம்ப care ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்மளுக்கு. இதோட விட்டுரும் போகிறது இல்லை. இப்போ அவர் கை அவர் மாட்டார். ஓனர் அவர் தான் அவனா இருப்பான். நம்ம எங்கள் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் பிரைஸ் இவ்வளோ பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, ஆனால் எனக்கு கூகுள் ரிவ்யூ கொடுங்கன்னாரு. அதனால அவருக்காக ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருங்க. அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணா ரிவ்யூ மட்டும் கொடுங்க. என்ன ரிவ்யூ இருக்கோ ரிவ்யூ கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அவர் ரிவ்யூ அந்த பேஜ் ப்ரோ எல்லாரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே ரெசார்ட்? ஆன்லைனில் அந்த பேஜ் அவரு ஷேர் பண்ணல லொகேஷன், அதில் போயிட்டு ரேட்டிங் போட்டுருக்கோம். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி ப்ரோ. எல்லாம் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். வாங்க ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்.